நண்பா, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மேலே ஓடிட்டுருக்க இந்த வீடியோ. இது எல்லோரும் பாருங்கள், கவனமாக பாருங்கள். மேலே வேகமாக வண்டி இயக்கிட்டு இருக்கிற அந்த 2 பேரும் எங்காவது ஒரு இடத்துல அடிபட்டு கீழே விழுந்து கைகால் உடைஞ்சு அவங்களுக்கு ஏதாவது ஆகணும்னு நான் பிரார்த்திக்க ரொம்ப ஆசைப்பட்டேன். விழுந்துட மாட்டாங்களா? கைகால் உடைஞ்சிராதா? அவங்க உயிருக்கே சேதம் விளைவிக்கக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒன்று ஆயிடாதா அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆகட்டும்னு ஆசைப்பட்டேன். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க போகக்கூடிய அந்த வாகனத்தை பாருங்கள். பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பகுதி ஒரு பாதை. அந்த பாதையில் இவ்வளவு வேகமாக எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க, எத்தனை வாகன ஓட்டிகள் இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் அச்சுறுத்தும் விதமாக இப்படி இவங்க ஸ்பீடாக வாகனத்தை இயக்கும்போது இவங்க விழுகிறது மட்டும் இல்லாமல் இவங்களோடு சேர்ந்து முன்னாடியும் பின்னாடியும் வரக்கூடிய வாகனங்களும் அடிபட்டு அதில் வரக்கூடியவங்களும் விபத்திலே சிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். இப்படி கடுமையான ஒரு ஒரு சட்டங்களை கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி இளைஞர்களுடைய கையில் விலை உயர்ந்த வாகனங்கள் இருக்குது. அதை விட உயிர் விலை மதிப்பில்லாதது. அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். பெற்றவங்களும் இது போன்ற சனியன்களை பெற்று எடுத்து வளர்த்து வாகனத்தை வாங்கி கொடுத்து சாக வைத்து அவர்களால் பிறரும் சாகக்கூடிய நிலைமை ஏற்படுவதற்கு இது போன்ற குழந்தையில் இருக்கும்போதே விஷத்தை கொடுத்து கொன்றுங்க தயவு செஞ்சு. ஏன் இவ்வளோ கடுமையாக சொல்கிறோன்னா, இவ்வளோ மோசமாக எல்லாத்தையும் அச்சுறுத்தக்கூடிய வகையில் ஓட்டுறாங்களே வாகனத்தை. அவங்களால பிற மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் யார் அதுக்கு பொறுப்பேற்கிறது? அரசாங்கம் இது போன்ற அயோக்கியர்களை ரொம்ப கவனம் செலுத்தி அடித்து நொறுக்கி கைகாலிலெல்லாம் மாவுக்கட்டு போடக்கூடிய ஒரு மாவுக்கட்டு அவங்க எல்லாத்துக்குமே போட்டு வைக்கணும். இது போன்று யாராவது சிக்கினாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே விட்டுறாதீங்க. கடுங்காவலிலே வைத்து அவருடைய வாழ்க்கை முழுவதும் இனி வாகனத்தை ஓட்ட முடியாத அளவிற்கு செய்யணும். பொதுமக்களிலிருந்து ஒருவனாக நான் இந்த கோரிக்கை வைக்கிறேன். மற்றவர்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.